அண்ணாமலை மாற்றம் இல்லை, குஷியில் பாஜக தொண்டர்கள். என்னப்பா அண்ணாமலையை மாற்ற போறாங்களா? அதனால்தான் அண்ணாமலை மாற்றம் இல்லை, பாஜக தொண்டர்கள் குஷியில் என்று சொல்லுகின்றாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நேற்று கோயம்புத்தூர்ல டெல்லி போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை தந்த பேட்டியானது எல்லாரையும் இந்த சந்தேகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது. ரங்கராஜ் பாண்டேவை பொறுத்த வரைக்கும் அரசியல கரைத்து குடித்தவர். பாஜக பற்றி யாருக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனா ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவரே அண்ணாமலை அவருடைய பேட்டியை பார்த்து விட்டு அண்ணாமலை மாற்ற போறாங்க எதுக்குன்னு கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மாட்டாரு. ஆனா விரால பிடிக்கணும்னா எறால போட்டுத்தானே ஆகணும். அதனால எறால் போன்ற சின்னவரா இருக்கக்கூடிய அண்ணாமலையை பலி கொடுத்து எடப்பாடி போன்ற பெரிய விரால பாஜக பிடிக்க பாக்குது. அதனால அண்ணாமலை தலைமை மாற்றம் நிச்சயம். அண்ணாமலை அதை தான் சூசகமாக தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அண்ணாமலைய பேட்டியை பார்த்த பிறகு பல தொலைக்காட்சியும் அண்ணாமலை மாற்றப்பட போறாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க. அதுல குறிப்பா தினமலரும் செய்தி வெளியிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு மத்தியில தான் பாஜக தொண்டர்கள் சோர்ந்திருப்பாங்க. அவங்களுடைய சோர்வையெல்லாம் போக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் நேற்று கோயம்புத்தூர்ல என்ன பேட்டி அளித்தாரு, அண்ணாமலை மாற்றப்பட போறாரா இல்லையா என்ற விஷயத்தை முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அண்ணாமலை அவர்கள் பேட்டியில என்ன சொல்லியிருக்கிறார் என்ற விஷயத்தை ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து மாற்றிவிட்டு அண்ணாமலை எப்படி அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து தேர் ஓட்டி வெற்றியை பெற்று கொடுத்தாரோ மகாபாரத போர்ல, அதே மாதிரி தலைவரா நின்று களத்துல போராடுவதை விட அவர் சாரதியாக இருந்து யாரு பாஜக தலைவரா வராங்களோ அவங்களுக்கு சாணிக்கியத்தனத்தை சொல்லி தந்து எடப்பாடியுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்த போறாங்க. இந்த அரசியல் களத்தை நன்றாகவே தெரிந்து வைத்தவர் அண்ணாமலை. திமுகவை பற்றி பிங்கர் டிப்ஸ்ல எல்லா விஷயங்களும் வச்சிருக்கின்றவர் அண்ணாமலை. அதனால அண்ணாமலை அவர்கள் எங்கிருந்தாலும் சரி பாஜகவை வெற்றி கோட்டுக்கு கொண்டு சென்று விடுவார். அதனால அண்ணாமலை பாத்தீங்கன்னா தலைவர் பதவியில் வச்சிருப்பதை விட அவரு தேரோட்டியாக சாரதியாக இருந்தார் என்றால் இன்னும் சாதிக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமியுடைய ஆசையை நிறைவேற்றி அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அதை தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பேட்டியில தெரிவித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அண்ணாமலை சொன்ன பேட்டியில அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தைகளை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அப்படியே குறிப்பிட்டிருப்பார். முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே கேட்டு வாங்க. என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இன்னும் 2 வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன், தனிநபராக என்ன செஞ்சுட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை பாடமா உங்க முன்னாடி வைக்கிறேன். அரசியல் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேலையை விட்டு வந்திருக்கேன். ஒரு தனி மனிதனாக 2 வாரத்துக்கு பிறகு நான் எங்க இருப்பேன் அப்படின்னா அப்ப தலைவராக இல்லை. 2வது பிஜேபியில இருப்பாரா என்ற எண்ணமும் எல்லாருக்கும் எழும். ஆனா அண்ணாமலை அவர்கள் அந்த பேட்டியிலே தெளிவாக சொல்லிவிட்டு இருப்பாரு, நான் ஆகஸ்ட் மாசம் 2020 பாஜகவில் இணைந்தேன். அப்படி இணைகின்ற தருணத்துல நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், இங்க அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் இது இரண்டையும் நிகழ்த்தியே ஆக வேண்டும். நான் கட்சியில சேர்கின்ற போது என் உள்ளத்தில் இருந்த கனல் இன்னும் கூட அப்படியே எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக வேண்டாத சக்தி, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன். அந்த உணர்வு அப்படியே தான் இருக்கிறது. அதற்காக நான் பாத்தீங்கன்னா தலைவராக இருந்துதான் வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. நான் தொண்டனா இருந்து கூட வேலை செய்வேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தையும் விட்டுருப்பாரு. அதை நீங்க கேளுங்க. நான் டெல்லியில பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்திருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்க நல்லா உணர்ந்துக்கங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்திருப்பது பவருக்காக கிடையாது. சோ தலைவரா இருந்தாதான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? இல்ல, எங்கிருந்தாலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று அண்ணாமலை நினைக்கிறாரு. அமித்ஷாவும் அதை தான் சொல்லியிருப்பார். இன்னைக்கு பல மாநிலங்கள்ல நிறைய பேர் பாஜகவினர் முதலமைச்சர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் தலைவர்கள் கிடையாது. தலைவராக இருந்தாதான் முதலமைச்சர் ஆக முடியும், தலைவராக இருந்தாதான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மகாராஷ்டிராவில் பாருங்க, தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கின்றார். அவர் என்ன தலைவரா? இல்ல. இல்ல மத்திய பிரதேசத்தில் இருந்தாரு அசோக் சௌகான், அவர் எத்தனை முறை தலைவராக இருந்தாரு? தொடர்ந்து 4 முறை 5 முறை வெற்றி பெறவில்லையா? அதனால பாஜக தலைவராக இருந்தாதான் சாதிக்க முடியும் என்று கிடையாது. கட்சியில உழைத்தா போதும், கடைகோடி தொண்டனும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகலாம். அந்த மாதிரி தானே நம்ம ஒரிசாவில் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி தானே டெல்லியில ரேகா குப்தா அவர்கள் ஆக்கியிருக்காங்க. அவங்களா தலைவராக இருந்தாங்களே என்ன?
இல்லையே. அதாவது அண்ணாமலை அடிக்கடி சொல்லுவாரு, பாஜகவில் தலைவர் பதவி என்பது வெங்காயம், அது உரிக்க உரிக்க ஒன்றும் கிடையாது. அதனால தொண்டராக இருப்பதைத்தான் நான் பெருமையாக கருதுகின்றேன். என்னுடைய ஒரே எண்ணம் ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், தமிழகத்தை வளர்ச்சியில கொண்டு போய் சேர்க்கணும், என் கட்சியை வளர்க்கணும். அதற்காக தான் வந்திருக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு வரல அப்படின்றத அண்ணாமலை முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதை நம்ம வீடியோவாகவும் தந்திருப்போம், நீங்களும் பார்த்துருக்கலாம். அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியில் இருக்கணும் அப்படின்ற ஆசையும் அவருக்கு இல்லை. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும் என்ற எண்ணமும் இருக்கிறது. அதில் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு. நான் அமித்ஷா இடத்துல மைக்ரோ அளவில் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த ரிப்போர்ட்டின் படி தான் கூட்டணி பற்றி முடிவெடுப்பார்கள். கூட்டணி பற்றி நான் விரிவாக பேச போறதில்ல. ஏன் பேச போறதில்ல? அமித்ஷா சொன்னது தான் கடைசியான வார்த்தை. நான் புதுசா எதுவும் சொல்ல போறதில்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டார். அதனால அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது. ஆனா வெற்றிக்கான ஒட்டுமொத்த வியூகத்தையும் மைக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா புள்ளி விவரத்துடன் அமித்ஷா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாராம். அதனால ஆட்சி மாற்றத்துக்கு விதை போட்டுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நீங்க அதிமுகவை கடுமையா எதிர்த்தீங்க, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கடுமையா எதிர்த்தீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க அதிமுக பாஜக கூட்டணி தேவை என்பது போல சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை சொல்லுவாரு, அதை நீங்க கேட்டு வாங்க. என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள்லாம் இருப்பாங்க, நீங்க கண்டிப்பா கேளுங்க தலைவா. நான் வேண்டாம் நான் சொல்றேன். அண்ணாமலையினுடைய ஸ்டாண்டு நான் பேசினது 3 வருஷமா, கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன். நான் எப்போ கன்சிஸ்டன்டா இருந்திருக்கேன். ஏங்க நான் 3 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கிறேனோ அதே தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 3 வருஷத்துல என்ன நடந்ததோ அதை மட்டும் என்கிட்ட கேளுங்க, அதற்கான பதில நான் சொல்றேன். ஆனா கூட்டணி இன்னும் அறிவிக்கல. ஒருவேளை கூட்டணி அறிவித்தார்கள் என்றால் இந்த இடத்துல யாரெல்லாம் தலைவர்களா இருப்பாங்களோ அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தலைமை மாற்றமானது நிகழப்போகுது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. ஆனா ஆட்சி மாற்றத்துக்காக அவர் உழைப்பாரு அப்படின்னு நல்லா தெரியுது. அதை தாண்டி இந்த வார்த்தையும் கேளுங்களேன். கருத்துக்களால தொடர்ந்து பேசியிருக்கேன் தலைவா. நான் இன்னைக்கு தலைவரா உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். நான் பதில் சொல்றேன். ஃபியூச்சர்ல யார் இந்த மைக்கு முன்னாடி நின்னாலும் கேள்வி கேட்பது உங்கள் உரிமை, பதில் சொல்வது எங்கள் கடமை. நீங்க கண்டிப்பா கேட்கணும், பதில் சொல்லுங்க. தெளிவா சொல்றாரு பாருங்க. இந்த மைக்குக்கு முன்னாடி தலைவர் யார் என்று அறிவித்த பிறகு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் கேளுங்க. அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண நீங்க இப்ப ஏன் அதிமுக கூட்டணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அவங்க பதில் இருப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லுவாரு. அதனால இந்த வார்த்தைகள் அத்தனையும், அதாவது குறிப்பா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு, ஒரு பாஜக தலைவரா இருந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா, அதை நீங்க தெரிந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லுவார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. அப்படின்னா புதுசா வருகின்றவர் அண்ணாமலை மாதிரி இருக்க மாட்டாரு, அவரு ஆக்ரோஷமா இருக்க மாட்டாரு. அண்ணாமலையே தலைவரா இருந்திருக்கலாம்பா, தேவையில்லாம மாத்திட்டாங்கப்பா அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு வரும். அதனால தலைவர் என்றால் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பல கோட் வேர்டெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டிருக்கலாம். அதனால ரங்கராஜ் பாண்டேவா இருந்தாலும் சரி, தினமலரா இருந்தாலும் சரி, பல முக்கிய ஊடகங்களா இருந்தாலும் சரி, அண்ணாமலை தொண்டராக இருந்து கூட வேலை செய்வேன் என்று சொல்லிட்டாருப்பா. அதனால தலைமை மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு எல்லாருமே போடுறாங்க. ஆனால் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலனா தான். அண்ணாமலை தான்பா நம்ம ஆட்டத்தினுடைய கேம் சேஞ்சரு, அவர் தான்பா ஆல்ரவுண்டரு, அவருக்காக தான்பா தமிழகத்தில் வாக்கு விழப்போகுது பாஜகவுக்கு. எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு வாக்கு விழப்போதோ, அதாவது எடப்பாடி பழனிசாமியால எப்படி அதிமுகவுக்கு வாக்கு விழப்போதோ, அதே மாதிரி பாஜகவுக்கு அண்ணாமலையால தான்பா வாக்கு விழப்போகுது. ஸோ அண்ணாமலை ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டியிருப்பாரு, அதை நீங்க நோட் பண்ணீங்களா இல்லை என்று தெரியல. ஏன்னா அந்த விஷயத்தை அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பார் என்ற விஷயமானது எனக்கு நன்றா தெரிகிறது. எதை தெரியுமா, தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யாரு, அந்த அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வெளியாச்சு. சி ஓட்டர்ஸ் அந்த கருத்து கணிப்பை பற்றி அண்ணாமலை சொல்லுவாரு, நீங்க கேட்டிருக்கலாம். பாஜகவில் தமிழ்நாட்டில் யாரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கவே இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதிமுக அறிவிச்சிட்டாங்க, திமுக அறிவிச்சிட்டாங்க, தவேகாவில் அறிவிச்சிட்டாங்க.
ஆனா இவங்க தான் முதல்வர் முகம் என்று மற்ற கட்சியெல்லாம் அடையாளம் காட்டுகின்ற போது அவருக்கு மக்கள் எவ்வளவு சதவீதம் வாக்கு விழும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாஜகவில் யாரு முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் தமிழகத்துல அண்ணாமலை பாஜக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் நாங்க ஓட்டு போடுவோம் என்று சொல்லிவிட்டு அதிமுக இணையாக எடப்பாடி பழனிசாமி இணையாக அண்ணாமலைக்கும் வாக்கு விழுந்திருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் எங்கேயுமே நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. பாஜகவை பயன்படுத்தி அண்ணாமலை அவர் பாத்தீங்கன்னா தன்னை வளர்த்துக் கொள்ளவே இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு எடுத்து அண்ணாமலைக்கு 9% ஆதரவு இருக்குது என்று சொன்ன பிறகு அமித்ஷா இதெல்லாம் கால்குலேஷன் போட மாட்டாரா? ஏயா எடப்பாடி பழனிசாமியை விடவா அமித்ஷா முட்டாளு? என்ன எடப்பாடியுடைய நலத்துக்காக பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை பலி கொடுப்பாங்களா? இல்ல பாஜக கட்சியை பலி கொடுப்பாங்களா? அண்ணாமலையால தான் கட்சி வேகமாக வளர்ந்திருக்குது என்ற விஷயமானது அமித்ஷாக்கு தெரியாதா? உளவுத்துறை இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு 2021 சசிகலா வேணான்றீங்க, டிடிவி தினகரன் வேணான்றீங்க, இவங்கெல்லாம் வேணானும் போது உங்க கட்சி 75 தொகுதி தான் கூட்டணியுடன் வெற்றி பெறும் தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சரியா கணக்கிட்ட அமித்ஷாவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை இருந்தாதான் பாஜக வளர்ச்சி, அண்ணாமலை இருந்தாதான் அதிமுக கூட்டணியே வெற்றி. அதனால நம்முடைய எதிர்காலத்தை அண்ணாமலை மூலமாகத்தான் நிறைவேற்ற முடியும் என்ற விஷயமானது அமித்ஷாவுக்கு தெரியாத. ஸோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை பலி கொடுத்துருவாங்களா? அந்த அளவுக்கு அறிவில்லாதவரா? தன் கட்சி நலனை தூர தூக்கி வைத்து விட்டு அதுலயும் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு விமர்சனம் இல்லாத ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கின்றேன் தமிழகத்தில். பாஜகவுக்கு எதிர் மனநிலையில ஊடகம் இருந்தது, மக்கள் இருந்தாங்க. ஆனா அத்தனையும் நான் வந்த பிறகு மாற்றி அமைத்திருக்கின்றேன். இந்த வேகமெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பதனால பாஜக தலைவராக இருந்தா எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அண்ணாமலை சொல்லியிருப்பதனால நிச்சயமாக அமித்ஷா கிட்ட தெளிவான ரிப்போர்ட் நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இரண்டாவது தேர்தல் நெருக்கத்தில் வந்தாச்சு. இந்த தருணத்தில் தலைமை மாற்றம் என்பது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அண்ணாமலை பாத்தீங்கன்னா தலைவர் பதவியிலிருந்து போடான்னா போயிடுவாரு, அவர் எங்கிருந்து வேணுமானாலும் உழைப்பாரு. ஆனா புதிய தலைமையை அடுத்து வருகின்ற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. ஏன்பா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாரு, அங்கிருந்து துணைத் தலைவர் ஆக்கினாங்க, அடுத்தது தலைவர் ஆக்கினாங்க, அதெல்லாம் ஏத்துக்கலையா அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழக மக்கள் மனதில் நல்லவராக வல்லவராக சிங்கமாக அறியப்பட்டவர், அதிரடிக்கு பேர் போனவர். அதனால அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா பாஜகவில் அண்ணாமலைக்கு இணையான அதிரடியாக பேட்டி அளிக்கக்கூடியவங்க, அதிரடியாக திமுக எதிர்க்கக்கூடியவங்க யாரு? எப்பவுமே ஒரு தலைவரை மாற்றுறாங்கன்னா இந்த தலைவரை விட புதிய தலைவர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல பெட்டரா இருக்கணும். எக்ஸாக்டா அண்ணாமலையை விட இவரு இந்த விஷயத்துல சூப்பரா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு பாஜக ஒரு தலைவர் யாராவது காட்ட முடியுமா? நிச்சயமா கிடையாது. இதெல்லாம் அமித்ஷாவும் யோசிப்பாருங்க. அதனால தலைமை மாற்றம் என்பது தேர்தல் நெருக்கத்துல எந்த கட்சியும் செய்யாது. கட்சிக்குள்ள பிளவு, கட்சியில குழப்பம், ஏமாற்றங்கள், தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு இருக்காது. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அதாவது தேர்தல் நெருக்கத்தில் தலைமை மாற்றம் ஏற்பட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். பல மாநிலங்களில் தலைமை மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அவங்களையே போட்ட கதையெல்லாம் இருக்குது இல்லையா? அவருக்கு நெருக்கமானவர்களே போட்ட கதையெல்லாம் இருக்கிறது. குறிப்பா கர்நாடகாவில் ஏற்கனவே தலைமை மாற்றம் ஏற்பட்டு ஆட்சியை இழந்த விஷயத்தை பாஜக அனுபவித்திருக்கிறது. அதுவும் தென் மாநிலங்கள் தான். அதே மாதிரி தமிழகத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கிற பாஜக அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை தான் இந்த வீடியோ முழுவதும் நாம் பேசியிருந்தோம். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதனால மிக பெருமையா இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பேச்சு அதிகம், எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம், கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம். அப்பப்போ பிரச்சனை மாட்டிக்கிறேன். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் எப்போ விட மாட்டேன். அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருக்கிறேனே அன்றி ஒருபோதும் சரி தனிப்பட்ட முறையில் அவரை நான் தவறாக பேசியது கிடையாது. இரண்டாவது, அண்ணாமலை இருந்தா அதிமுக அவுட்டு அப்படின்னு அதிமுக காரங்க யாராவது நினைச்சாங்கன்னா அதற்கும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு பதில் சொல்றாரு. இன்னொரு கட்சியை அழித்துத்தான் பாஜக வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒரு வளர்ச்சியா இருக்காது, அழிவாகத்தான் இருக்கும். என்னைக்குமே இன்னொரு கட்சியை அழித்து பாஜக வளர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு.
இரண்டாவது, அதிமுகவுக்கு நான் எந்த விதத்திலும் யாருக்கும் தடையாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவுபடுத்தி விட்டார். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜக அண்ணாமலை கண்டு பயப்படுது, இல்ல பாஜக தலைவர்கள் அண்ணாமலை கண்டு பயப்படுறாங்க, அண்ணாமலை அதிமுகவை அபகரித்து விடுவாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. திமுக ஆட்சியை மாற்றணும், தமிழக வளர்ச்சி பாதையில் போகணும், பாஜக வளரணும். ஸோ இதனுடைய அடிப்படை கூறுகள் அடிப்படையில் தான் நான் செயலாற்றி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பதனால நான் எதற்கும் தடையாக இருக்க மாட்டேன், யாருக்கும் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பதன் மூலமாக அமித்ஷாவுக்கு ஒரு செய்தி அண்ணாமலை சொல்றாரு. தவர் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ அந்த டிமாண்டு படி தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு அமித்ஷா முடிவெடுத்திருப்பது போல தெரிகிறது. அதை தான் அண்ணாமலை அவர்கள் பொது வழியில் போட்டு உடைக்கிறாரு. நான் யாருக்கும் தடையாக இருக்க மாட்டேனே, அப்படி இருக்கும்பொழுது என்னையே பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. பாஜக வந்து நிறைய பேரும் தலைவராவதற்கு ஆசைப்படுறாங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. காய்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவையெல்லாம் பாஜகவுக்கு வலிமை சேர்க்குமா என்கின்ற போது வலிமை சேர்க்காது. கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அந்த கூட்டணிக்கு அண்ணாமலையை தவிர்த்து வேறு யார் தலைமை தாங்கினாலும் சரி அதிமுகவுக்கு நலமாக இருக்கும், ஆனால் பாஜகவுக்கு நலமாக இருக்காது. இதெல்லாம் அமித்ஷா கணக்கிடுவார். கட்சியினுடைய எதிர்கால நலனை அடிப்படையாக வைத்து தான் இந்த கூட்டணி அமைகின்ற பொழுது அண்ணாமலை பலி கொடுத்து விடுவார்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லணும் இல்லையா? ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு அது தோல்வியில் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி பெறாமல் 2020 தோல்வி அடைந்து போய் விட்டாலும் அன்றைய தருணத்தில் அண்ணாமலை மீது பழி போடக்கூடாது இல்லையா? ஏங்க நீங்கள் அண்ணாமலையை மாற்றியிருந்தீங்கன்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு அதிமுககாரன் சொல்லுவான் இல்லையா தோல்வி அடைஞ்ச பிறகு? இல்லைன்னு வச்சுங்களேன், அண்ணாமலை தலைமை மாற்றத்துக்கு எதிராக இருந்தார், விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அதனால தான் அண்ணாமலையை மாற்றலை. அண்ணாமலையை மாற்றிருந்த அதிமுககாரங்க நெருங்கி வேலை பார்த்துருப்பாங்க ஆத்மார்த்தமாக. அண்ணாமலையை மாற்றாத காரணத்தினால அதிமுக காரங்க மட்டும் வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளடி வேலையில் இறங்கிட்டு பாஜக வெற்றிக்கு உழைக்கல, அதனால தான் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக தான் அண்ணாமலை வந்து சொல்றாரு, நான் தொண்டனா இருந்து கூட வேலை பார்க்க தயார், எந்த ஒரு குற்றச்சாட்டும் எதிர்காலத்தில் வந்துடக்கூடாது, அதனால தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு நான் மொத்தமாக கட்டுப்படுவேன் அப்படின்னு இப்போது ஒப்புதல் வாக்குமூலம் தெரிவிச்சிட்டார். அண்ணாமலை மாற்றத்துக்கு பாஜக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். அண்ணாமலையை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த எதிர்ப்புக்கு பயந்துகிட்டு அண்ணாமலை மாற்றாதீங்க அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தினார்னு வச்சுங்களேன், அமித்ஷாவில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறேங்க, எங்கே வேணாலும் இருந்து வேலை செய்கிறேங்க, தொண்டராக கூட இருந்து, ஆனால் வெற்றி பெறணுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எல்லாவற்றுக்கும் வழிவிட்டு இருக்கின்றார். ஸோ எதிர்காலத்தில் அண்ணாமலை மீது எந்த விமர்சனம் வந்துவிடக்கூடாது, எல்லாவற்றுக்கும் நான் தயார், நீங்கள் உங்கள் முடிவை தைரியமாக எடுக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் அளிச்சுட்டு வந்திருக்காரு. அதனாலேயே மாற்றி விடுவாங்க அப்படின்னு நினைப்பதெல்லாம் தவறுங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முழு விளக்கம் அளித்திருக்கேன். முழுமையாக பார்த்தவங்களுக்கு புரியும், இடையில பார்த்துட்டு என்னை திட்டாதீங்க. நன்றி நண்பர்களே.